இருக்கும், அதனுடைய மைய புள்ளி பூமியை தொட்டுக்கிட்டு இருக்கும். ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க, டொர்னடோன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஒரு சினிமா கூட வந்துச்சு. தண்ணியில இருந்து தவிட்டு பானை வரைக்கும் அந்த மையப்புள்ளி எதை தொட்டாலும் அப்படியே உறிஞ்சு வானத்துக்கு இழுத்துட்டு போயிடும். உறிஞ்சு வானத்துக்கு தூக்குன பொருள் எல்லாம் பல கிலோமீட்டர் தள்ளி போய் தூக்கி கடாசிட்டு போயிட்டே இருக்கும். பக்கத்துல வர வரைக்கும் அது புயல்னே தெரியாது, அது செய்ய போறது அசுரத்தனமான செயல்னே தெரியாது. அப்படி ஒரு அரசியல் ட்விஸ்டர் தான் டிவிகே விஜய் அப்படிங்கறத இன்னி வரைக்கும் அவங்களுடைய எதிரிகள் யாரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியல. அண்ணை கட்டிக்கிட்டு யானையை தடவி பார்த்த 4 பேரு ஆளுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்தாங்களாம். விஜய் எதிர்ப்பாளர்கள் திரும்ப 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 புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு அண்ணா தான் இருக்க முடியும், ஒரு கலைஞர் தான் இருக்க முடியும், ஒரு புரட்சி தலைவர் தான் இருக்க முடியும், ஒரு ஜெயலலிதா தான் இருக்க முடியும், ஒரு ஸ்டாலின் தான் இருக்க முடியும், ஒரு எடப்பாடியார் தான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரே ஒரு விஜய் தான் இருக்க முடியும். அவரை யாரும் காப்பி அடிக்க முடியாது. கவர்ச்சின்னு நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னீங்களோ அது உங்களுக்கே வெளிச்சம். ஆனா அதுக்கான விளக்கத்தை குழந்தைங்க கிட்ட போய் கேளுங்க. 27 to 26 திராவிட கட்சிகள் ஒரு ஸ்டைல்ல ஆட்சி நடத்தினீங்க, வானத்தை தொடர அளவுக்கு கட் அவுட் வச்சீங்க. இந்த தேர்தல்ல விஜய் கட்சிக்காரங்க மெகா சைஸ்ல போஸ்டர் ஒட்டினாங்கன்னோ வான் உயர கட் அவுட் வச்சாங்கன்னோ காட்ட முடியுமா உங்களால? இதே சினிமா ரசிகர்கள் தான் அவருடைய படம் ரிலீஸ் ஆனப்பெல்லாம் மெகா சைஸ்ல போஸ்டர் அடிச்சு வான் உயர கட் அவுட் வச்சு அதுக்கு பாலாபிஷேகமும் செஞ்சிருக்காங்க. விஜய் ஒண்ணுதான், ரசிகர்கள் ஒண்ணுதான். ஆனா அரசியல்னு வரும்போது அவங்க அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா? இன்னும் சனாதனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் மும்மொழி கொள்கையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, வந்தே மாதரத்தை பத்தியே விவாதம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. 5 வருஷமா இதெல்லாம் தானே நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் எங்களுக்கு செகண்டரி தான் அப்படின்னு சொல்லி தானே உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கட்சியும் ஜென்சி கட்சியை மாறினோன்ற ஆசையும் இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம கட்சி தான் கொள்கை பிடிப்பான கட்சி அப்படிங்கிற பெருமையும் இருக்கு. ரெண்டுமே தப்பில்ல. ஆனா எதை பார்த்து நீங்க காப்பி அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையே கிண்டல் பண்ணாதீங்க. ஜனங்களுடைய அரசியல் புரிதல் மாறும்போது கட்சிகள் தங்களுடைய அப்ரோச்ச மாறிக்கிறது தப்பே இல்ல. ஏன் தோத்தோன்னு ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க விடாம திரும்ப திரும்ப அவரை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க சில சுயநல சக்திகள். அது புரியாம விஜய் உட்காந்தா குத்தம், நின்னா குத்தம், நடந்தா குத்தம்னு அவரை போட்டு புராண்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காரு ஸ்டாலின் ஐயா. இப்பவாவது திமுக நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு திமுக உடன்பிறப்பினுடைய வீட்லயும் ஒரு விஜய் ரசிகனாவது இருக்கான் அப்படிங்கிற அந்த கசப்பான உண்மையை இப்பயாவது ஏத்துக்கணும். நீங்க தோத்ததுக்கான காரணம் வெளியில எங்கேயும் இல்ல, உங்க குடும்பத்துக்குள்ளேயே தான் இருக்கு அப்படின்னு விஜய் சொன்னாரே, அது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கறதையும் நீங்க நல்லா யோசிக்கணும். தொலைச்ச இடத்துல தேடினாதான் தொலைஞ்ச பொருள் கிடைக்கும். அதை விட்டுட்டு வேற எங்கேயாவது தேடிக்கிட்டு இருந்தா வீண் அலைச்சல் தான் திமுகவுக்கு மிஞ்சும். வானத்துக்கும் பூமிக்குமா புனல் மாதிரி ஒரு காத்து சுத்திக்கிட்டே இருக்கும், அதனுடைய மைய புள்ளி பூமியை தொட்டுக்கிட்டு இருக்கும். ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க,